ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டில் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. எல்லா ஆண்டும் கொடுக்குறோம். இது இவர்கள் எங்கேயோ இருந்து பிடுங்கி யாரும் கொடுக்கலீங்கண்ணா. ஒரு அரசு பட்ஜெட் போடும்போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன். ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்குறோம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 21 தொகுப்பை கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சர்க்கரை எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் பக்கெட்டில் பிடிச்சிட்டு வந்தோம். அதன் பிறகு போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க. எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்கிறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நாம் இன்னைக்கு நேற்று இல்லை. இவங்களுக்கு நிதிச்சுமை ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா தங்கம் தென்னரசனுக்கு. தங்கம் தென்னரசன் எங்கே போயிட்டாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தங்கம் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா? இல்லை அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது நம்பர்ஸ் தெரியாதா? எல்லோருக்குமே தெரியும். 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறீங்க. போன ஆண்டு 90,000 கோடி கடன், இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க போறீங்க. வாங்கக்கூடிய கடன் என்ன சார் பண்றீங்க? தெரியாம நான் கேட்குறேன். நீங்க வாங்குற கடனை என்ன செய்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால் 1000 ரூபா கொடுக்க முடியும்னா என்ன நீங்க அரசு நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? 2000 ரூபா கொடுக்க முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க. ஸோ எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா. எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது. எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல், அந்த 16,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக, தனியாக கொண்டு வரலைங்கண்ணா. அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக PM ஸ்ரீ பள்ளி, அதில் 16,000 பள்ளிக்கூடம். எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்கள் வேணுங்கிறத கேளுங்க, நம்ம கொடுக்குறோம். தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க. எல்லோருக்கும் தெரியும், கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும், அதில் நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதில் கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே போல சர்வசிக்ஷா அபியானில் எங்கேயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. சர்வசிக்ஷா அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுகிறாங்க. SSAவை பொறுத்தவரை, அதாவது எந்த அந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லலை, நீங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்லும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புதிய கல்விக் கொள்கையில் பல காம்பனண்ட் இருக்குங்கண்ணா. பல காம்பனண்ட் ஸ்ட்ரீம் லைனிங். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர், மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்கிறாங்க பவர் செக்டாரில். இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் இவ்வளோ பணம் கொடுப்பாங்கிறாங்க. செய்யலினா பரவாயில்ல, நீங்கள் பணம் கிடைக்காது, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துங்க, நீங்களே செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஒரு டிஸ்காம் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸில் இருக்குது. லட்சம் கோடி ரூபாய் டான்ஜெட்கோ உட்பட. அதுக்கு மத்திய அரசு சொல்கிறாங்க நாங்கள் பொறுப்பை ஏற்றுக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம், கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் ரிஃபார்ம் பண்ணுங்கள். அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்ற சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையில் பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுதுங்கண்ணா. ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது, கான்செப்ட் ஆஃப் UGC மாறுது, AICTE டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது, மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மாறுது. ஸோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதில் ஒரு விஷயம் 2 மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். அதாவது தாய்மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், தமிழ் மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். இது ஒரு காம்பனண்ட், இது மெயின் காம்பனண்ட் கிடையாதுங்க. இவங்க இந்த ஒரு பாயிண்ட்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏற்றுக்க மாட்டேன், நான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டில் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், மிச்சதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சு கேட்குறேன், மிச்சத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன, திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்குது. மும்மொழி கொள்கை 2026 எலெக்ஷனில்